SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்குபவர்களுக்கு அர்ஜுனா விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த விருதில் தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், யாருக்கெல்லாம் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக நீங்க விரிவா சொல்லலாம். விக்னேஷ், இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான அர்ஜுனா விருது தற்போது தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அவருடைய சகோதரர் பிரக்னானந்தா அர்ஜுனா விருதை பெற்றிருந்தார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வைஷாலி தமிழகத்துல இதுவரை பார்த்தோன்னா 30 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரே முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற வீராங்கனை என்ற பெருமையை வைஷாலி பெற்றிருந்தார். இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக 3 நபர்களும், உலக அளவிலே பார்த்தோம்னா வெறும் 42 பெண் வீராங்கனைகள் மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றக்கூடிய சூழ்நிலை. அப்படி ஒரு சாதனையை வைஷாலி பெற்றிருந்தார். அதே போல பார்த்தோம்னா உலக சாம்பியன்ஷிப் தொடரில் போட்டி போடுவதற்கான கேண்டிடேட் தொடருக்கும் அவர் தேர்வாகி இருக்கிறார். இப்படி பல்வேறு சாதனைகளை இந்த ஆண்டு மட்டுமே வைஷாலி செய்திருந்த நிலையில அவருக்கு இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கும் இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய செஸ் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய RB ரமேஷுக்கு துரோணாச்சாரியா விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக செஸ் இந்த துரோணாச்சாரியா விருது என்பது அறிவிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலை தற்போது இந்தியாவிற்காக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள்ல 2 முறை பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய ஆண்கள் அணிக்குமே 2 முறையுமே பயிற்சியாளராக இருந்தவர் RB ரமேஷ். இதுவரை பார்த்தோன்னா உலக இளம் செஸ் வீரர்களுக்கான சாம்பியன்ஷிப்ல 41 வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கும், அதே போன்று தேசிய அளவில் 42 வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கும், ஆசிய அளவில் 61 வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கும் பயிற்சியாளராக இருந்து வருகிறார். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 84 கிராண்ட் மாஸ்டர்கள் கிட்டத்தட்ட. சந்தனகுமார், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செஸ் பயிற்சியாளர் RB ரமேஷ் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மத்திய அரசால் அறிவிக்கக்கூடிய மிக உயரிய விருதான துரோணாச்சாரியார் விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலில் புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. இந்த தருணம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல வருடங்களாக நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்திய சதுரங்க வீரர்கள். ஸோ அவர்கள் எல்லாருக்குமான ஒரு ரெகக்னேஷனாக இதை நான் பார்க்குறேன். அண்டு இது வரைக்கும் சதுரங்கத்துக்கு விருதுகள், துரோணாச்சாரியா விருது கொஞ்சம் வருடங்களாக கிடைக்காமல் இருந்தது. இப்போ அது கிடைத்திருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு. இது மேலும் தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல டீச்சர்ஸ், நம்ம கோச்சஸ், செஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு என்னுடைய பாதிப்பு தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ நம்ம செய்தியாளர் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க பல செஸ் வீரர்களை உருவாக்கிட்டு இருப்பதா சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 41 வீரர்கள், 61 வீரர்களை தேசிய அளவில், உலக அளவில் நீங்க கொண்டு செல்வதற்கான அந்த உத்வேகத்தை அளிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்பது என்னவாக இருக்கிறது சார்? இப்போது பிரக்னானந்தா அவர்களும் வைஷாலி அவர்களும் கேண்டிடேட்ஸ் மேட்சுக்கு குவாலிஃபை இருக்காங்க. அது ஏப்ரல் மாதத்தில் அடுத்த வருடம் கனடாவில் நடக்க இருக்கிறது. ஸோ அதுக்கு அவர்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போதும் கேம்ப் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க இப்போதைக்கு இமீடியட் எய்ம் அவங்க இந்த கேண்டிடேட்ஸ்லேருந்து வின் பண்ணி உலக சாம்பியன்ஸ் போட்டிக்கு குவாலிஃபை ஆகணும் தான் என்னுடைய இலக்காக இருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அந்த செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சார் அந்த கட்டமைப்பு இன்னும் என்னெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த தருணத்தில்? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சதுரங்கத்துல தமிழகம் தான் முதன்மை மாநிலமா இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக இருக்கட்டும், அகாடமிஸா இருக்கட்டும், நல்ல உலக சாம்பியன் அளவில் இருக்கிற பிளேயர்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், நம்ம தமிழக வீரர்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்ற ஆண்டு இந்தியாவில் சென்னையில் இந்த செஸ் ஒலிம்பியாடு போட்டி நடந்தது. ரொம்ப இது வரைக்கும் நடந்ததுலேயே ரொம்ப நல்ல விதமாக ஆர்கனைஸ் நடந்ததுன்னு நிறைய பிளேயர்ஸ், எல்லா நாட்டவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை ஆல்ரெடி நம்ம போன வருஷம் அடைஞ்சிருக்கோம். இந்த முறை இப்பொழுதும்
நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல சென்னையில வந்து ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் அவர்கள் லீடிங்ல இருக்கார். ஸோ அவரும் வின் பண்ணா இந்த கேண்டிடேட்ஸ்ல குவாலிஃபை ஆகிறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த வருஷத்துல வந்து தமிழக அரசாங்கம் வந்து 50 இன்டர்நேஷனல் மாஸ்டர் போட்டிகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டி தமிழகத்தில் வெவ்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு வராங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் கேஷ் அவார்டெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வைஷாலிக்கும் அந்த அர்ஜுனா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தி என்ன? இப்போ வளர்ந்து வரக்கூடிய அந்த செஸ் விளையாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான உங்களுடைய செய்தி நான் என்ன சொல்லுவீங்க சார்? புதிய தமிழ் மூலமா வைஷாலிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் உங்களோட நேரில் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்ற ஆண்டு வந்து பிரக்னானந்தா அவர்களுக்கு அர்ஜுன் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த முறை வைஷாலி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்கு அர்ஜுன் அவார்டு ப்ராபப்ளி இந்தியாவிலேயே முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கோச்சாக இருக்கிறது பெருமைப்படுறேன். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல விரும்புறது கடினமான உழைப்பு ரொம்ப அவசியம். அண்டு விரும்பி செய்யணும். நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக மட்டும் பண்ணாமல் இந்த விளையாட்டை நம்ம நல்லா கற்றுக்கணும், நல்லா திறமையோடு விளையாடணும், நம்ம திறமையை வளர்த்துக்கணும்னு பயிற்சி கடுமையாக செய்யணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். சார், இப்போ தமிழக பயிற்சியாளராக உங்களுக்கு இந்த துரோணாச்சாரியார் விருது என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த விருது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இன்னும் இந்த விருதின் மூலமாக உங்களுடைய பொறுப்பு என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும் இல்லையா? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? விருது கிடைக்கும்னு ஓரளவுக்கு எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா பிரக்னானந்தா அவர்கள் வந்து இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை இருக்காங்க. அண்ட் சில மாதங்களுக்கு முன்பு வைஷாலி அவர்களும் குவாலிஃபை இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதனால இந்த முறை கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்தது. கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்டு அடுத்த இது கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? அதான் சார், நீங்கள் இப்போ உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் ஒரு உத்வேகமாக இருக்குது. நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், அடுத்த கட்டமாக உங்களுடைய இலக்கு வந்து உங்களுடைய பொறுப்பும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது நீங்கள் கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா துரோணாச்சாரியா அவார்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகபட்ச கோச்சஸ்க்கு கிடைக்கிற விருது. ஸோ அது வந்து நான் வெறும் இதுவரை நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரெக்கக்னிஷனாக மட்டும் பார்க்கல. இனிமேலும் நம்ம வந்து தொடர்ந்து நாட்டுக்கு நல்ல வீரர்கள் உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறத தான் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கடுமையாக உழைப்பேன். இணைப்பில் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஆர்.வி. ரமேஷ். தமிழக பயிற்சியாளருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். அர்ஜுனா விருது மற்றும் துரோணாச்சாரியார் விருது விவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக கேல் ரத்னா விருது வென்றவர்களின் விவரங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். சாத்விக் சாய்ராஜ், ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி ஆகிய 2 வீரர்களுக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை